ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வித்துன் ராக்ஸில் இருந்து என்னோட இந்த வித்துன் ஹவுஸ் கிராஃப்ட்டும் அப்புறமா இந்த ஐடியல் ஹவுசஸும் அப்புறமா கடைசியாக இந்த ட்ராயிங்ஸை காட்ட போகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த ஐடியல் ஹவுசஸ் காட்டுறேங்க. வாங்க பார்த்துருவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஐடியல் ஹவுசஸில் ஃபஸ்ட்டு நான் செஞ்சதே அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க. அப்பார்ட்மெண்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த ஒரு பிளாக் கட் பண்ணி அதை ஒட்டி அது பண்ணி இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். அப்பார்ட்மெண்ட்டே அவ்வளோ கஷ்டம்னா பக்கத்தில் ஸ்டிக் ஹவுஸ் இருக்கு. ஐயோ எவ்வளோ பெரிய கஷ்டம். இது பண்ணுறதுக்கே ஒரு 1 hour ஆச்சுன்னு சொல்லாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன். அது ஒன்று பண்ணுறதுக்கே 1 hourனா மொத்தமாக பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 hour இது 1 hourல் பண்ணிட்டேன். மீதி எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு போட்டேன். வீடியோ பார்த்தேன் தான் யூடியூப்பில் போட்டு. ஆனால் அது வரலைங்க. அந்த மாதிரி அவங்க செஞ்ச மாதிரியே எனக்கு வரல. அதனால் நான் நார்மலாக எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இது எல்லாருக்குமே தெரியுங்க. ஸ்டிக் இருக்கும். பேம்பு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. பேம்பு இருக்கும். நான் ஸ்டிக் ஹவுஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இது படிக்கட்டு இது போகிறது ரொம்ப கஷ்டம். இது நீங்களும் உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்து போட் ஹவுஸுங்க. போட் ஹவுஸ் அதாவது ரொம்பவே ஈஸி. நீங்கள் கோல் போஸ்ட்டு ஃபுட்பாலில் பண்ணிங்கன்னா அதில் இந்த போட் ஷேப்பில் வரும்ல, அதை அப்படியே வச்சு ஒட்டிட்டு ஒரு இது எடுத்து அதை அப்படியே ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு வரைஞ்சி விட்ருங்க. சுத்தம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி போட் ஹவுஸ் தான். அடுத்து குச்சா ஹவுஸ் இது பேர் என்னன்னு எனக்கே தெரில. யூடியூப்பில் இருந்துச்சு. அவங்க குச்சா ஹவுஸ் பக்கா புக்கான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் குச்சானா குச்சா இருக்க மாதிரி இருக்குது. அதனால் குச்சானே நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது இந்த ரூஃப் ஈஸி, ஆனால் இது ரவுண்டுனா போட்டு அதை ஒட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து டென்ட்டு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. அது அப்படி இருக்கா, இந்த எப்படா இந்த ஷேப்பில் கொண்டு வந்தேன்னு கேட்பீங்க. அதுதான் எனக்கும் தெரில. அது அப்படி போட்டிருந்தான் அப்படி போட்டிருந்தா செம்ம. எனக்கு புரியவே இல்லை. நான் தலையே சொரிஞ்சிட்டேன் அந்த நேரத்தில். அப்புறமா ஏதோ கட் பண்ணி அப்படியே போட்டு எப்படியோ பண்ணி ஓட்டிட்டாங்க. ஐயோ டென்ட்டு தாங்க. அது குழப்பிடுச்சு எனக்கு. அப்படியே அது எப்படி அந்த ஷேப்பில் கொண்டு வர்றதுன்ட்டு. அப்புறமா அப்படியே மலை மாதிரி செஞ்சு அதை கட் பண்ணி அதை குண்டாக்கி அது பண்ணி ஜன்னல் ஒட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு ஜன்னலும் தெரியும். அடுத்து இதுதாங்க ஹட் ஹவுஸ்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஹட்டு இந்த மேலே இந்த மாதிரி இருக்குது ஹட்டு ஜன்னல். அவ்வளோதாங்க ஹட் ஹவுஸ். அவ்வளோதாங்க நம்மளோட ஐடியல் ஹவுசஸ் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த வீட்லேயே எது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஐடியல் ஹவுசஸ். இது அடுத்து உங்களுக்கு இது தாங்க காட்ட போகிறேன். இது ரொம்ப நான் செஞ்சதுதான். எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணார். எதுக்குன்னா அந்த மேலே இந்த பேப்பர்னால் ஒட்டுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணார். இதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வித்துன் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் எடுத்தோன்னே இது ஹாலுங்க. ஹாலில் டேபிள், இது கப்பு, இது கப்பு, டிவி, இது டோர், இது பூத்தொட்டி, இது ஸ்க்ரீனு, சோஃபா. கிழிஞ்சிச்சுங்களே சோஃபா. ஐயோ சரிக்காமல் போட்டு ஒட்டி பார்ப்போமா. அடுத்து இது ஹால் பார்த்தாச்சு. அடுத்து பெட்ரூம் பார்ப்போம். பெட்ரூம் போகலாங்க. பெட்ரூமில் தான் எனக்கு பிடிச்சதே பெட்ரூம் தான். ஏன்னா அதுதான் நல்லா அக்யூரேட்டாக எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. இது அந்த டேபிளுங்க, எல்லோரும் ட்ராயர். அடுத்து இது அவங்க டிசைன் அவங்களே போட்டிருந்தாங்க. இது ஏசி நானே வரைஞ்சேன். இது கிளாக்கு, இது பீரோ, இந்த 2 டோரு, பெட்டு, இங்கே பில்லோ. அவ்வளோதாங்க. பெட்ரூம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிசைனாக போட்டு அந்த ப்ளூ கலருக்கு பெட்டு அது அப்படியே பெட்ரூம்னாலே எனக்கு ப்ளூ கலர் தான் ஞாபகம். அதையும் போட்டிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பெட்ரூம். அடுத்து கிச்சனுங்க. கிச்சன் ஓகே தான். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சன் ஓகேனா ஓகேன்னு பண்ணுங்கள். இல்லைன்னா நாட் ஓகேன்னு பண்ணிடுங்க. கிச்சன் அந்த கேஸு சிங்க்னா போகிறதுக்குள்ளே கிச்சன் ரொம்ப ஈஸி. டக்குன்னு முடிச்சுட்டேன். இது வரைஞ்சி போட்டு அதெல்லாம் டக்குன்னு முடிச்சாச்சு. கிச்சன் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிட்டேன் நான்.
அடுத்து பாத்ரூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. சரிங்களா? இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாத் டப், அப்புறமா இது வந்து வாஷிங் மிஷின், இது வந்து சோப்பு, அப்புறமா ஷாம்பு, வாட்டர் வாஷு, ப்ரஷ்ஷின், பேஸ்ட்டு நான் வச்சுருக்கிறேன். அடுத்தது வாஷிங் மிஷின், இது வந்து சிங்க்குங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. கண்ணாடி, அப்புறமா இது வந்து டாய்லெட். அவ்வளோதாங்க. இது இப்போ நம்ம செஞ்ச அந்த 2 கிராஃப்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸை பார்த்துடலாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை தான் காட்ட போகிறேன். எங்கள் அம்மா பேர் நித்யா, எங்கள் அப்பா பேர் வினோத்துங்க. இங்கே பாருங்கள், ஹவுஸ் வித்தூன் மை பேரண்ட்ஸ் ஹவுஸ் வினோத் நித்யா ஹவுஸ் வித்தூன் ஹவுஸ் வினோத் ஹவுஸ். இது வந்து டைகருங்க, அந்த டாகு பேர். இது வந்து எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா வரைஞ்சிருக்கிற டாகு. இது செடி இருக்குது, இது டோரு, அப்புறமா இது வந்து படிக்கட்டு, இது ஊஞ்சல், அப்புறமா இது வந்து கார் ஷெட்டு. இப்போ அப்படியே பின்னாடி திருப்புனா எவ்வளோ கஷ்டமாக பட்டு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து டோருங்க, டிவி, ட்ராயர், இது வந்து மேலே ஏறி போகிறது ஸ்டெப்ஸு, இது வந்து சோஃபா, இது வந்து என்னது, இது சும்மா டிசைன் ஏதாவது ஒன்று. அடுத்து இது வந்து டைனிங் டேபிள், கிளாக்கு, இது வந்து சும்மா ஜூஸ்னால் வாட்டர் பாட்டிலாம் வைக்கிற ஸ்டாண்டு. கிச்சனுங்க, இது வந்து ஓவன், அப்புறமா இது வந்து இந்த சிங்க்கு, கேஸ்னா ஃப்ரிட்ஜு, மேலே அந்த ட்ராயர் உள்ளனா வச்சுருப்பாங்கள்ல அதுங்க. அடுத்து இது வந்து கார் ஷெட்டு, பின்னாடியும் இருக்குது முன்னாடியும் இருக்குது, அதை விட்டுருங்க. அப்புறம் அங்கே படிக்கட்டில் ஏறி போனால் துணி துவைக்கிற இடம், துணி துவைச்சிக்கலாம் மாடியில். அடுத்து இப்போ நான் படிக்கட்டில் இப்படி ஏறி போனேன்னா இங்கே வந்து ஸ்டடிங் ரூமுங்க, இங்கே இதுனா இருக்கும் ஸ்டடிங் ரூம் இது. அடுத்து இங்கே வந்து பெட்டு, இது வந்து அந்த லைட்டு, இது லேண்டன்னு எதுவும் சொல்லுவாங்களே. அடுத்து இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, ட்ராயரு ஓகேங்களா, டேபிள். அடுத்து இது வந்து கண்ணாடி, இது வந்து பீரோ, இதுனா சும்மா டிசைன்ஸு. மேலே வந்து சும்மா ஏதாவது பெர்ஃப்யூம் அந்த மாதிரிங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பாத்ரூம் காட்ட போகிறேன். இது வந்து ட்ராயர், எப்போவுமே கிச்சனில் இருக்க மாதிரியே, இது இங்கே இருக்க மாதிரியே போட்டேன். இது வந்து பாத் டப், இது வந்து வாஷ் பண்ணுறது, கைனா வாஷ் பண்ணிப்போல அது. அடுத்து இது வந்து டாய்லெட், இது வந்து வாஷிங் மிஷின், அப்புறமா இது வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதாவது இந்த வீட்டில் பார்த்தோம்ல அதெல்லாம் அப்படியே பார்த்து வந்துட்டேன். அடுத்து இது ஊஞ்சல், இப்படியே கார் ஷெட்டு, படிக்கட்டில் ஏறி போனால் அந்த துணி துவைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ட்ராயிங் வந்து நான் பார்த்துக்கிறேங்க. இதுதான் செகண்ட் ட்ராயிங். சோலார் சிஸ்டம்ங்க, இது எர்த்து, மூணு, அப்படியே மெர்க்யூரி, சாட்டர்ன், வீனஸ், சன், ஜூபிட்டர், அப்புறமா மார்ஸு, நெப்டியூன், யுரானஸ். அவ்வளோதாங்க. இதில் எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு 1 hour to draw this உலகம். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடும்னு சொல்லலாம். 1/2 hour சொல்ல முடியாது, 10 minutes ஆகிடும். இது வந்து ஹோட்டல், ஏடிஎம், மெக்டொனால்ட்ஸ், எம்மு போட்டிருக்கான் பாருங்கள். அடுத்து மரம், இது சர்ச்சு, மரம், டாமினோஸ், இவங்க மனுஷன் நிற்கிறா, ஹாட் சிப்ஸ் கடை, கேக் கடை, இது வந்து என்ன கடை, பாட்டு கடை, பூனா விற்பாங்களே அந்த கடை. இது பெட் அனிமல் கடை, காரு, ஆட்டோ, சைக்கிள். அடுத்து இது வந்து வீடு, மரம், மனுஷன், பில்டிங், அப்புறமா இது வந்து மனுஷன், இது வந்து கோயில், மரம், சூப்பர் மார்க்கெட், பெட்ரோல் பங்க், போலீஸ் ஸ்டேஷன், அப்புறமா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், ஜிம்மு, கேஎஃப்சினா போட்டுச்சுனா. இது வந்து பைக்கு, காரு, ஆட்டோ, அப்புறமா லாரியா, இது வந்து பஸ்ஸுங்க. அடுத்து அப்படியே இப்படி திரும்பினா ஐஸ்கிரீம் கடை, பார்க்குங்க, இந்த சொய் அப்படியே ஏறி இந்த பக்கம் வர்றது, இது சீசா, அப்புறமா வந்து இது ஊஞ்சல். மார்க்கெட்டுங்க, இங்கே வந்து நார்மல் கடை, இது கேஃபு, அப்புறமா இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது வந்து சும்மா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி டிசைனுக்கு. அடுத்து குப்பை போடுற இடம், அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். அப்புறமா இது வந்து என்னது, எப்படி சொல்கிறது, இது வந்து ஏதோ தெரியலையே, இது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ், இது ஆஃபீஸுங்க, இது வெஹிக்கிள்ஸ் கடை, இது ஆஃபீஸ் இல்லை, புரியலைங்க, மறந்துட்டேன். அடுத்து ஆஃபீஸுங்க, இது ஆஃபீஸ், இது வந்து வெஹிக்கிள்ஸ் கடை இது. அப்புறமா இது வந்து என்ன கடைன்னு எனக்கு தெரில, வைன் ஷாப்பு, இது வேனு, பஸ்ஸு,
இது பைக்கு ஸ்கூட்டி அது வந்து ஹைவேயில் போகுது. கீழே இது போட்டிருக்கேன் பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனில் போனால் பாத்ரூம் இருக்குது, சேர் உட்காந்துருக்கு, பாய்ஸ் பாத்ரூம், கேர்ள்ஸு, டிக்கெட்டு, மெட்ரோ ட்ரெயின் போகுது. அது கீழே வந்து ஷிப்பு தண்ணியில் போயிட்டுருக்கு. அப்புறமா இந்த பக்கம் வந்து ஜூ, எலிஃபண்ட்டு, கரடி பொத்துனா இருக்குது. அப்புறமா பார்க்கிங்குங்க, ஜூக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சேர்த்து பார்க்கிங். அப்புறமா அப்படியே ரோட்டில் போனால் ஃபர்னிச்சர்ஸ் கடை, காரு, பைக்குனா போயிட்டுருக்கு. இது வந்து ஃபேக்ட்ரி. அப்புறமா கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்டுக்கும் கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் சேர்ந்தே ஒரு இது வந்து கிராக்கர் கடை, பட்டாஸ் கடை. இது மெக்கானிக்கும் சர்வீஸும் ஒன்று தான், பரவாயில்ல விடுங்க. அடுத்து இது வந்து கன் ஷாப். இது வந்து பெரிய கோட்டை. இது வந்து அப்படியே ரிவர் வருது, அப்படியே காடு. அடுத்து இது வந்து மனுஷங்க, 2 வீடு, கிணறு, சும்மா வில்லேஜ் மாதிரி. அடுத்து வந்து இது வந்து ஏர்போர்ட்டுங்க, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் எல்லாமே இருக்குது. ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம், மிலிட்ரின்னு சொல்லலாம், ரெண்டுமே கலந்த ஒன்று. அடுத்து இது வந்து ஷிப்புங்க, அந்த 10th ஏழுங்கன்னா வாழ்வாங்கள்ல, டூரிஸ்ட் போகிறது, அதனால் 10th. இது வந்து ஆடுங்க. அப்புறமா இது வந்து லேக். அப்புறமா ஸ்வீட்ஸ் கடை, கவர்மெண்ட்டு ரேஷன் கடை, நெட்வொர்க் கடை, ஏர்டெல் நெட்வொர்க்னா இருக்குது. அப்புறமா இங்கே வந்து என்ன கடை, இது பேக்கரி. அப்புறமா இது வந்து பேங்க்குங்க. அப்படியே இப்படி போனோன்னா பீச்சுங்க. பீச்சில் வந்து பார்த்துக்கோங்க, இதை பாருங்கள், அந்த பிடின்னு போட்டிருக்க. பிடினா பால் வச்சு டம்ளர் வச்சுன்னு பாலை தூக்கி போட சொல்லுவாங்களா அது. அடுத்து இது வந்து பலூன் ஷூட்டு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கடை சோலா மஜுட்டோ, அது சோடா மஜுட்டோ இதெல்லாம் இருக்கும். அடுத்து சோளம் எல்லாருக்குமே தெரியும், சோளம் விற்பாங்க. அடுத்து என்ன சைடில் வந்து போட்டுங்க. இங்கே ஃபுல்லாக தண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பாருங்க, ஐஸ்கிரீம் கடை. அப்புறமா இங்கே கரண்ட்டு கம்மி நம்ம ஊரில் இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சது. அடுத்து இது வந்து நார்மலாங்க, நேச்சர். இதை பாருங்கள், சேலஞ்சஸ் ஆர் த சார்ம் ஆஃப் லைஃப். இது ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் நான். போட்டு அது பண்ணி இது பண்ணி அப்படி போட்டு இந்த மரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து G20ங்க. பாருங்கள், நீங்கள் கேட்பீங்க, இது வேணால் அதாவது மூடிட்டு வச்சு போட்டிருக்கலாம், அது எப்படி இவ்வளோண்டா சர்க்கிள் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷம் பிறந்து 2 வருஷம் 3 வருஷம் போடணுன்னா கையில் வளையல் மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல, சின்ன வளையல். அந்த வளையலை இன்னும் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அதில் ரவுண்டுனா போட்டு வச்சுருக்கேன். இது இந்தியா, ஜப்பான், USA. இது ரஷ்யான்னு நினைக்கிறேன். இது வந்து தெரியல. இங்கே வந்து சன்னு மாதிரி இருந்துச்சுன்னா அர்ஜென்டினா, நான் வேறு போட்டிருக்கேன். இது ஆனால் இருக்கான்னு சொல்லுங்கள். இதுவும் இது 3 தெரியல. இதுவும் தெரியல, ரஷ்யான்னு நான் நினைக்கிறேங்க. ஓகேங்களா. அடுத்து G20 எனக்கு என்னன்னே தெரியாது, அவங்க போட்டிருந்தாங்க, அதனால் நானும் அதை பார்த்து போட்டுட்டேன். லைட்டாக கோல்டுங்க, அதனால தான் குரல் இதுவாக இருக்குது. அடுத்து இது வந்து எனக்கு போர் அடிச்சிச்சின்னு சும்மா வரைஞ்சேன் யூடியூப்பை பார்த்து. இது வந்து ட்ரைடன்ட் மாதிரி இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்து இது வந்து நான் சின்ன வயசில் LKG படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வரைஞ்சதுங்க. இந்தியா ஃப்ளாக் எல்லாருக்குமே தெரியும். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யாரெல்லாம் இந்தியா ஃப்ளாக் வரைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எஸ்ன்னு சொல்லுங்கள். அடுத்து இது தாங்க, என்ன இது, ஓனா வந்து நான் கஷ்டப்பட்டு தான் வரைஞ்சேன். இது ஒன்றா பார்த்து அந்த கலர்லாம் கொடுத்து வரைகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து இது தாங்க, எனக்கு அப்படியே புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது. இங்கே மரத்தை வந்து இடி இடிக்குது, வீடுனா உடஞ்சி போகுது, அப்படியே ரோடுனா உடஞ்சிக்குச்சு. வாட்டர் டேம்லேருந்து அப்படியே தண்ணி வச்சிக்கின்னு வருது. அப்படியே சூறாவளி காற்றுல மக்கள்லாம் பறகுறாங்க, கரண்ட்டு கம்மினா பறகுது, அப்படியே மழைனா பெய்யுது, இடினா இடிக்குது. பில்டிங் தப்பா எங்கள் பாதியாக ஒஞ்சின்னு பறந்துன்னு இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது அப்படியே சூறாவளி வந்து பில்டிங் ஒடையிறது. நான் அப்படியே ஓனாக வரைஞ்சிட்டேன், எதையும் பார்க்காம. அப்படியே இடி வந்து அப்படியே இந்த மாதிரி தான் இடிக்குது. சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எஸ்ன்ட்டு. இதுங்க கிளிட்ச் வீசஸ் நியான்ங்க. இது வந்து நான் பேய் மாதிரி வரைஞ்சி போட்டேன். இது
பாருங்கள் கிளிச்சாக இருக்குது. இது வந்து நியான்னா எனக்கு என்னன்னு தெரியல. கிளிச்சுனா அது அப்படியே இந்த மாதிரி அப்படியே பிளர்ராக தெரிகிறது. ஆனால் இதில் வந்து அவன் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கான். அதனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து இது தாங்க 3Dயாக நான் வரைஞ்சதுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. ஓகேங்களா, 3Dயாக நான் வரைஞ்சேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் போகணுங்க. ஓகேங்களா, இந்த 2 கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு 2மே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சது இதுதாங்க. இதுவும் அப்புறமா வேறு என்னது எங்கேயோ ஏதோ ஒன்று காட்டலான்னு வச்சுருந்தேனே. இதுவும் தாங்க நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சது. இது பாருங்கள், நீங்கள் அப்படியே உங்களால் வரைய முடியுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் எங்கள் ஊரில் ஒரு ஆல்பமில் இருந்துச்சுங்க. இதுதான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வரைஞ்சேன். அது அவுட்லைன் கொடுத்து பென்சில் வச்சு ஃபுல்லாக போச்சு எரேசர் வச்சு கொடுத்துட்டு அதெல்லாம் போட்டு எங்கள் சன்னு பாருங்கள், ஃப்ளாக், இந்தியா ஃப்ளாக், இது பெரிய கோட்டை. இது இப்போ கோட்டை வந்து இடிஞ்சு விழுந்துச்சுன்னா தப்பிச்சு அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி நிறைய இருக்குங்க. எனக்கு ஒரு சிலதே தெரியல. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வரைஞ்சிருக்கேன்ட்டு. மொத்த உலகத்தையும் வரைஞ்சிருக்கேன். பின்னாடி வந்து அப்படியே பூமி, இந்த மூணு, எர்த்து, சாட்டன், வீனஸ், மெர்க்யூரி, சன்னு, ஜூபிட்டர், யுரானஸ் அதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.